ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி விலாகில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோர் எடுத்தது தான். ஒரு 2-3 நாள் கலந்து இருக்கும் இந்த விலாகில். ஸோ ஒரு மார்னிங் டைம் பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தது. யூஷுவல் அவங்களுக்கு தேவையான லன்ச் எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுத்து விடணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி தோசை தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அன்றைக்கி நான் காலையிலே எல்லா வேலையிலும் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயாச்சும் வெளில போகிற வேலை இருந்தால் போய்க்கலாம், கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு காலைல டிஃபன் வேலை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். பசங்களுக்கு போட்டு கொடுத்தது போக மிச்சத்தை ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். மத்தியானம் வந்தால் நாங்களும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்தது. அதனால சிம்பிளாக குயிக்காக முடிக்கிற மாதிரி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க. இப்போல்லாம் நம்ம வீடியோஸில் கொஞ்சம் அடிக்கடி இந்த பிரியாணி தென்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு கம்பல்சரி பிரியாணி வேணும்னு கேட்பான் மித்தோ. ஒன்று வெஜ் பிரியாணியாக இருக்கணும், இல்லைன்னா நான்வெஜ் பிரியாணி இருக்கணும். ஸ்கூல் டேஸ்லனா வெஜ் பிரியாணி தான், நான்வெஜ் எல்லாம் கொடுத்து விட்றதில்ல. அந்த லீவ் இருப்பாங்கள்ல சண்டே, ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக நான்வெஜ் பிரியாணி வேணும். ஆனால் எனக்கெல்லாம் எப்படின்னா எப்போவாவது ஒரு டைம் அது சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். அடிக்கடியுமே அதை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி பிடிக்காமல் போயிடும்ல, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு பிரியாணி செய்யும்போது நான் எனக்கு என்ன பண்ணிப்பேன்னா ஒயிட் ரைஸ் ரசம் வச்சுக்கிறது. அது வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா இப்போ எல்லாம் ஹோட்டல் போனால் கூட பிரியாணி வாங்கிக்கிறது இல்லை, நான் வேறு ஏதாவது தான் வாங்கிக்கிறேன். அந்தளவுக்கு அதிகமாக அதை செஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிட தோன்றதில்ல. சரி, லன்ச்சு 2 பேர்த்துக்குமே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்துச்சு. போயிட்டு வரும்போது வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம், கொஞ்சம் காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 2-3 நாளைக்கு தேவையானது தான். இப்போல்லாம் கொஞ்சம் காய்கறி அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறோம் எல்லாருமே. இந்த டைம் கடைக்கு போயிருந்தப்போ பச்சை மொச்சை நல்ல ஃப்ரெஷ்ஷான மொச்சை இருந்துச்சு, அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ புளிக்குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த சைனீஸ் கேபேஜ் இருக்குல்ல, இதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. எனக்கு இது பார்த்ததும் ஒரு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, ஓகே, இந்த டைம் எப்படியாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ரேண்டமாக ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தப்போ இந்த கிம்ச்சி ரெசிபி பார்த்தேன். ஸோ இது அப்படியே அச்சஸில் அவங்களோட வேலை நான் பண்ணலை. அது கிம்ச்சி, ஒரிஜினல் கிம்ச்சி கொரியன் மெத்தடில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஆப்பிள் அப்புறம் முள்ளங்கி இதெல்லாம் அரைச்சி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் பண்ணலை. இது நம்ம சும்மா நம்மளோட ஸ்டைலில் பண்ணலாமேன்ட்டு ட்ரை பண்ணது தான். ஒரு ரீல்ஸ் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஊர்லெலாம் ஊறுகாய் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றி ஊறுகாய் பண்ணுவோம். இது ஆயில் இல்லாத ஒரு ஊறுகாய் மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி தாங்க இருக்குது. நான் ப்ரொஃபஷ்னலாக மேபி கொரியன் ஸ்டைலில் அப்படியே பண்ணியிருந்தேன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் இருந்திருக்குமோ என்னமோ. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கே மெத்தடே, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணேன். நல்லா தாங்க இருந்துச்சு. இப்போ ராமன் நூடுல்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது கூட சாப்பிட்லாம் வச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்விச் எல்லாம் பண்ணோன்னா அதில் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சிலதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த சைனீஸ் கேபேஜை ஃபஸ்ட்டு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அதில் கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். நான் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருந்துருக்கணும். அது எல்லாம் புழிஞ்சு செஞ்சு பார்த்திங்கன்னா கடைசியில் இத்தினூண்டாயிடுச்சு. அதனால் அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணேன். அதுக்கப்புறம் இது அரிசி மாவு, லைட்டாக சுகர், அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சோம்னா கெட்டியாயிரும் இல்லையா. ஸோ அது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் போட்டேன். யூஸ்வலாக கிம்ச்சிக்கெலாம் பார்த்திங்கன்னா கொரியன் ஸ்டைலில் பண்ணோன்னா கொரியன் கொச்சுக்காரு அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அதுவும் சில்லி பவுடர் தான். அது கொரியன் கொச்சுக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சா அது நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் நல்லா நசுக்கி பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு, அப்புறம் லைட்டாக உப்பு, சோயா சாஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச காய், நான் என்னென்ன காயை ஆட் பண்ணியிருக்கேன்னா கேரட், கியூக்கம்பர், ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சைனீஸ் கேபேஜ், அது வெள்ளை எள்ளு, இதெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். நல்லா கை உங்களுக்கு காரம் இதாகும் அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு நல்லா பிசையலாம். இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும், வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுறணும். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம், பபிள்ஸ் மாதிரி. அதுவும் நான் காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்ட்டு.
ஸோ இதோட ப்ராப்பர் ரெசிபி உங்களுக்கு வந்து கிம்ச்சி இப்போ நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ்லேயே இதுலேயே இன்னும் கொஞ்சம் எதெல்லாம் ஆட் பண்ணலான்னு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரெசிபி தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஒரு 24 hours ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா தண்ணியெலாம் விட்டு தண்ணி கோர்த்து ஒரு மாதிரி நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம்னாலே அந்த தண்ணியிலேருந்து அப்படியே கொஞ்சம் பபிள்ஸ் வந்துச்சு. ஸோ நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வெளியில் வைக்க வேணாம், தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஆனால் இது நல்லா ஊற ஊற என்ன ஆகுதுன்னா நல்லா புளிப்பு ஆகுது. ஸோ ஃப்ரிட்ஜில் தான் இப்போ வச்சுருக்கேன் நான். எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறக்காக முதல்ல கம்மியான குவான்டிட்டியில் பண்ணி பார்க்கலாமேன்னு கம்மியாக தான் பண்ணேன். ஸோ இந்த பாட்டில் ஒரு அரை பாட்டில் தான் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கூலி மூவிக்கு கிளம்பிட்டோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இங்கே பொள்ளாச்சியில் தேட்டரில் பார்க்கலாம். நாங்கள் வேட்டக்காரம்புதூர் போகிறோம். வேட்டக்காரம்புதூர் தேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த தேட்டர் போகிறது. பட் எங்கள் வீட்டில் அவங்க பசங்கள்லாம் போயிருக்காங்க ஆல்ரெடி. நான் போனதில்லை வேட்டக்காரம்புதூர் தேட்டருக்கு. இன்றைக்கி மூவி எப்படி இருந்துச்சு எல்லாமே நான் சொல்கிறேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் மூவியில். எனக்கு நான் ஹானஸ்ட்டாக என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. முக்கியமாக அந்த மூவியில் ஒரு வைபுக்காக தான் நான் போகிறேன். தலைவரோட படம் அப்படிங்கிறனால சரி வாங்க போகலாம். இப்போ வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு 4-5 நாளாகவே பார்த்திங்கன்னா சும்மா மோடம் போடும், ஒரு மாதிரி கிளைமேட் சில்லுன்னு இருக்கும், மழையே பெய்யாது. மழை பெஞ்சால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று இன்றைக்கி நல்லா மழை பெய்யுது. ஸோ அப்படியே அந்த ஒரு சில் கிளைமேட்லேயே அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு மூவி பார்த்துட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி முதல் நாள் நைட்டு தான் வந்து கசின் யோகேஷ் ஃபோன் பண்ணியிருந்தான், அக்கா கூலி மூவிக்கு போகலாமா அப்படின்ட்டு. அதுவும் அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாளே அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக கூட்டமாக இருக்குமே எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா நம்ம வேட்டக்காரம்புதூர் போகலாம் அப்படின்னு சொன்னான். அப்படியா, சரி ஓகே போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி கிளம்புனோம். அதுவும் வந்து கீர்த்தனா என்னோட இன்னொரு கசின், அவங்க வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அயர்லாந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இப்போது இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடலாம் சேர்ந்து போனது ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்ண சந்தோஷம். அப்புறம் அவங்களோட சேர்ந்து மூவி போனது அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் நான் நிறைய டைம் காமிச்சிருப்பேன். மழை பெஞ்சுதுன்னா இந்த இடம் இப்படி தாங்க இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து ஆனமலை ரோடு, அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் பார்க்க. ஸோ அவ்வளோதான், தேட்டருக்கு வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கூட்டம் அதிகமாக இல்லை, அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து படம் பார்த்தோம். சரிங்க, இனி படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் என்னோடய ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணுறேன். என் கூட வந்தவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருந்துச்சு படம் பார்த்தவங்களுக்கு. ஆனால் எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு இடத்துல கூட போர் அடிக்கவே இல்லை. நல்லா விறுவிறுப்பாக போச்சுங்க படம். நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து நான் அப்படியே அவரை அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், ரஜினிகாந்த் சார்னா. ஏன்னா எப்படி இப்படி இந்த ஏஜ்லேயும் இவ்வளோ ஒரு ஸ்டைலோட கரிஸ்மாவோட அதே மாதிரி இத்தனை வருஷம் கரியர்லேயும் நம்பர் 1ஆகவே இருக்க முடியுதே அப்படின்ட்டு அதில் அட்மையர் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருந்தேங்க. டோட்டலாகவே படத்தில் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல ஒரு வைபோட படம் பார்க்கணும்னா போகலாங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப லாஜிக்லாம் எதிர்பார்க்க வேண்டாம், ஆனால் வந்து பார்க்குற மாதிரி ஒரு விறுவிறுப்பான ஒரு மூவி தான். படம் முடிஞ்சதும் நாங்கள் போகும்போது நல்லா மழைக்கு எதுக்கும் சரி ஓகே எங்கேயாவது நிப்பாட்டி டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி டீ சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி வந்து பொள்ளாச்சியில் ஒரு எக்ஸ்போக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ரெடி ஆகிறப்போ அப்படியே என்னோட மினிமலான ஒரு மேக்கப் ரொட்டீனும் ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து அப்பப்போ ஒரு சில கமெண்ட்ஸ் வரும் மேக்கப் ரொட்டீன் பற்றி. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆகுவேன். இதே இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி போகும்போது ஒரு 1-2 ப்ராடக்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இல்லைன்னா நார்மலாக இப்போ எங்கேயாச்சும் அவுட்டிங்கோ இல்லை ஷாப்பிங் கடைக்கு அந்த மாதிரி எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா
ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஒரு லிப் பாம் தான். இதுதான் ரொம்ப வருஷமாக நான் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுறது. வீடியோஸில் கூட இதை தான் போட்டிருப்பேன். லிப் ஷேடெல்லாம் கேட்பீங்க, அந்த லிப் ஷேடெலாம் கிடையாது. இது வந்து வெறும் லிப் பாம் தான். இது ஒரு மாதிரி இந்த பிங்க் ரெண்டு கலந்த மாதிரி ஒரு டிண்ட்டில் இருக்கும். லாங் லாஸ்டிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பண்ணுவேன். 2-3 லிப் பாம் வச்சுருக்கேன். இருந்தாலும் இது கொஞ்சம் டிண்ட் இருக்கும், அதனால் இது கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாண்ட்ஸ் பவுடர் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பவுடர். ஒரு சன்ஸ்க்ரீனும் இந்த பவுடரும் போட்டு வெளில கிளம்புனாலே போதும், சூப்பராக இருக்கும். அந்த சன்ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெள்ளையாப்பின மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு மேலே லைட்டாக அந்த பவுடர் போட்டாலே போதும். அதுவே கொஞ்சம் ஒரு மினிமலாக மேக்கப் போட்ட மாதிரியே தான் இருக்கும் ஃபேஸ். ஸோ அவ்வளோதான். சரி, இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு கிளம்புறோம், அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு மேக்கப் இருக்குது. நான் அது எப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். சாரீ தான், ஒரு சிம்பிள் சாரீ தான் இன்றைக்கி வேர் பண்ணிட்டு போகிறேன். காதி சாரீ, காதி காட்டன். இது எங்கே எடுத்ததுன்னா, லாஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ அம்மாவோட ஷாப்பிங் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, பிஎஸ்ஆர் சில்க்ஸ் போயிருந்தோம் திண்டுக்கல்ல. அங்கே எடுத்த சாரீ தான் இது, காதி காட்டன். இதுக்கு வந்து சிம்பிளாக அந்த சாரியில் ஒரு ப்ளவுஸவே அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ மேக்கப் போடுறீங்க அப்படின்னா, லைட்டானாலும் சரி ஹெவியானாலும் சரி, கண்டிப்பாக ஒரு ப்ரைமர் தேவைப்படும். இப்போ மேக்கப் வந்து நானாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சப்போ ஸ்டார்டிங்கில் வாங்கின ப்ரைமர் தான் இது. இது என்னோட செகண்ட் பாட்டில் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாட்டில் கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்க. நம்ம அந்தளவுக்கு மேக்கப் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகி போயிடுது. யூஸ் பண்ணுறதுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகிடுது. இது வந்து என்னோட செகண்ட் டப்பா. என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, சுகர் ப்ரைமர். இது வந்து அந்த போர்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லா மினிமைஸ் பண்ணி ஒரு மேட் ஃபினிஷ் லுக் கொடுக்கும். இது போட்டுக்கிட்டோம்னா மேக்கப் போடுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் முன்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு. அதனால் இப்போ நான் போட்டுட்டு அப்புறமா சாரீ வேர் பண்ணிவிட்டு தென் வந்து மேக்கப் கண்டினியூ பண்ணுறேன். சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும், அதனால தான் இது தீரவே தீராது வாங்கணுன்னா. அவ்வளோதான். பார்த்தீங்களா, ப்ரைமர் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரைமர் வந்து ஃபேவரட் இருக்கும். எனக்கு இது நான் ஃபஸ்ட் டைம் இது வாங்கினேன், எனக்கு இதுவே செட் ஆகிடுச்சு. அதனால திருப்பி இதே தான் வாங்கினேன், வேறு எதுவும் நான் ட்ரை பண்ணல. ஓகே, இப்போ வந்து சாரீ வேர் பண்ணிட்டு வந்து மேக்கப் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சாரீ வந்து வேர் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ஹெவி மேக்கப் கிடையாது, ஒரு மினிமலான மேக்கப் அப்படிங்கிறனால ஃபுல் கவரேஜ் அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி நான் ஃபவுண்டேஷனும் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே அது ஒரு மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் போட்டாலே நம்ம மாதிரியே இருக்க மாட்டேன், என்னோட ஒரிஜினல் ஃபேஸே மாறுற மாதிரி இருக்குது. அதனால எனக்கு அது என்னமோ கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ அதனால நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்பாட்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர், இது நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்ஏ கேர்ளோட கலர் கரெக்டர், ஆரஞ்சு கலரில். அண்டர் ஐக்கும் பெருசாக கவர் பண்ண மாட்டேன். ரொம்ப போட்டோம்னா இதுவுமே அதிகமாக போட்ட மாதிரி இருக்கும். அங்கங்கே ஸ்பாட்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து அப்படியே கையில் வச்சு அப்படியே டேப் கை போதுங்க. இனி இதுக்கப்புறம் நம்மளோட ஷேடில், இதுவும் எல்ஏ கேர்ளோட மீடியம் பேஜ் ஷேடு தான். இதில் பியூர் பேஜ்னு ஒன்று வச்சுருக்கேன். அது ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஏதாவது ஃபங்க்ஷன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா டாட் 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 அவ்வளோதான். டேப் பண்ணால் போதும். இப்படி ஓகேங்க, கவர் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இது போதும். இதுக்கப்புறம் காம்பேக்ட் வந்து ஃபஸ்ட் வந்து அது என்ன பிராண்டுங்க, லாக்மி, அதில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அப்புறம் போயிடும். இது என்னோடய ஃப்ரெண்டு ஒரு டைம் அவளும் நானும் சேர்ந்து போனப்போ எனக்கு இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வச்சிட்டா. ஆனால் வாங்கினது உண்மையாகவே ஒர்த்து தான். நீங்கள் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 7-8 மாதம் கிட்ட வரும். நான்லாம் ரொம்ப அப்பப்போ எப்போயாவது இந்த மாதிரி இது கிளம்பும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்குலாம் இது 1 இயருக்கு மேலேயே வரும். ஸோ இது வந்து மேக்கோட காம்பேக்ட் பவுடர் தான். ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேட்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் கண்டிப்பாக கம்பல்சரி இது வந்து நீங்கள் ஷாப் போய் பார்த்து ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களோட ஷேடுக்கு எது செட் ஆகும்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அது ஒரு 2-3 ஷேட் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கோங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எனக்கு ஒரு ஷேட் டார்க்கராக வாங்கிட்டேன். நான் நேரடியாக போய் பார்த்து வாங்கும்போதே டார்க்கராக வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டராக வாங்கினேன். ஒரே ஒரு ஸ்வைப்பில் எல்லாம் இதாயிரும். அதனால தான் இது தீரவே தீராது. இதுக்கடுத்து என்ன, ஒரு 3 ஐட்டம், ஐப்ரோ, அப்புறம் வந்துட்டு காஜல், கொஞ்சம் வந்து
அது என்னங்க சொல்லுவாங்க, மஸ்காரா, அது மட்டும் போட்டால் போதும், போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து ஐப்ரோ பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோ பென்சில் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மிஸ் கிளேர் இந்த பிராண்ட்லேருந்து ஐப்ரோ கிட் லைட்டாக இந்த இடத்துல வந்து போட்டுறக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும், வரைஞ்ச மாதிரியே தெரியும். ஜஸ்ட் அங்கங்கே கேப் மட்டும் லைட்டாக ஃபில் பண்ணால் போதும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கனால ஜூமில் காமிக்க முடியல, வேகமாக போட்டுட்ருக்கேன். ஓகேவா, போட்டாச்சு, அவ்வளோதான். இது வந்து இந்த சைடு எதுக்காகனா இது இப்படி ஷேப் பண்ணி விட்டுக்கிறதுக்காக, லைட்டாக கோம் பண்ண மாதிரி ஆயிடும். அப்புறமா காஜல், இது வந்து அந்த சாம்பர்ங்கிற காஜல். ஆனால் எனக்கு காஜல் கொஞ்சம் நான் ரெகுலராக போடுறதில்ல, ஏன்னா போட்டால் என்ன ஆகுதுன்னா கண் எரியுது. முன்னாடியே நான் ஒரு டைம் ஒரு வீடியோவில் கேட்டிருக்கேன், நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க, அதில் வாங்கினது தான் இது. பட் எது போட்டாலுமே கொஞ்சம் எனக்கு கண் எரியுது, அதனால நான் வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன் இப்போது. அவ்வளோதான். இதுவே சில பேர் நல்லா திக்காக போடுவாங்க. மஸ்காராவை காணும், கிடச்சிருச்சு, பெனிஃபிட் மஸ்காரா. இதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணதான். ஹெவியாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், இது போட்டோம்னா உங்களோட நேச்சுரல் லேஷஸ் மாதிரியே தான் தெரியுது. இப்போது நீங்கள் வந்து காஜல் போட மாட்டீங்க, ஜஸ்ட் ஐலைனர் மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னா மஸ்காரா வந்து ஒரு டைம் போட்டு காஞ்சதுக்கப்புறமா 2வது டைமும் அப்ளை பண்ணுங்கள். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷேர் பண்ண டிப் தான். அது பார்த்திங்கன்னா நல்லா கண் நல்லா எடுப்பாக காமிக்கும் இந்த ஐலேஷஸ் அப்படி நம்ம போடும்போது. நான் இன்றைக்கி ஐலைனர்லாம் போடலை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் அவசரமாக பதட்டமாக நான் கிளம்பும்போது ஐலைனர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிடும், போட மாட்டேன். ஒரு ரவுண்ட் போட்டு, பேசிக்கான ஒரு ரவுண்ட் போட்டு, அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ ஒரு லிப்ஸ்டிக்லாம் போட போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு குளிச்சுட்டு வந்த உடனே, நான் வந்து மாய்ஸ்சரைசர் காமிச்சிருக்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் குளிச்சுட்டு வந்த உடனே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அப்போவே ஒரு லிப் பாமும் போட்டுக்குவேன். கிளியர் லிப் பாம் போட்டோம்னா போதும், டிண்டெல்லாம் வேண்டாம். கிளியரான ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங்கான ஒரு லிப் பாம் போட்டு விட்டுறணும் ஒரு 1 மணி நேரத்துக்கு. அப்புறமா வந்து நம்ம மேக்கப் போட்டோம் அப்படின்னா அந்த லிப்ஸ் வந்து கிராக் ஆகாமல் ட்ரை ஆகாமல் இருக்கும். லிப்ஸ்டிக் இது வந்து என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன் அப்படின்னா இதுதான் எப்போவுமே எடுப்பேன். இது எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும். இது வந்து மேப்ளினோட லிப்பி ஷேட். ஹெவியாக இருக்காது, லைட்டாக ஒரு மாதிரி ரெட்டிஷ் டின்ட்டும் இல்லாமல் பிங்கிஷாக இல்லாமல் அது ஒரு மாதிரி அழகான ஒரு லிப் ஷேட் தான் இது. ஃபஸ்ட் டைம் வாங்கின லிப் ஷேடு, இப்போ வரைக்கும் எனக்கு அது ஃபேவரட்டாக இருக்குது. 2, 3 இருக்குது, இருந்தாலும் இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். உங்களோட தகுந்த மாதிரி நீங்கள் ஐ ஷேடோ அப்புறம் ப்ளஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டுக்கு கிளம்புறோம், அதனால் போதும் இந்தளவுக்கு. இதுவே ஹெவி மாதிரி தான் இருக்குது எனக்கு. இனி தலை சீவிட்டு கிளம்ப வேண்டியதான். சரி, ஓகேங்க, கிளம்பியாச்சு. அவ்வளோதான், என்னோடய ஹேர் ரெடி ஆயாச்சு. நான் இனி அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஹோல் லுக் காமிக்கிறேன். சரி, ஓகே, நம்ம போயிட்டு வந்துட்டு பேசலாம். பாய். ஈவென்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே போயிருந்தப்போ ராதா வந்திருந்தா. ஸோ அவள் கூட அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்ததும் பயங்கர டயர்டு. கொஞ்சம் அப்படியே டீ போட்டு குடித்தேன். நான் வந்து சாரியோட ஃபுல் வியூ காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுதாங்க, ஒரு சிம்பிளான சாரி தான். இந்த சாரி எடுக்கும்போது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு டீல். இது நீ ஒரு டைம் 2 டைம் கட்டிட்டு எனக்கு நீ கொடுக்கணுன்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப இந்த சாரி பிடிச்சிருந்தது. ஓகேங்க, இந்த vlog ஓரளவுக்கு எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படி சொல்லி நம்புகிறேன். இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.